அனைவருக்கும் வணக்கம். நாம் இயல் 8இல் கவிதை பேழை பக்கமெண் 195 அதில் முகம் என்ற கவிதை தொகுப்பை பார்க்கவிருக்கின்றோம். ஆசிரியர் சுகந்தி சுப்பிரமணியன். இதில் ஆசிரியர் குறிப்பாகவும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புக்கள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது. தமிழன் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன். கோவை புறநகரின் ஆலாந்துறை என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுதத் தொடங்கினார். தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புக்கள் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் இரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவருடைய மறைவுக்கு பிறகு இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புக்கள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன. இந்த முகத்தை பற்றி செய்திகள் நுழையும் முன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படும் வகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கித் திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இதில் கவிதை முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை. தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருந்தேன். எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும். இப்பொழுது ஏனும். இதில் இந்த கவிதையில் உறவுகளோடு வாழும்போது எனது முகத்தை காணவில்லை. எனக்குள்ளேயே தொலைத்த பின் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். எனது முகம் முகவரியற்று போனது. எனது உடல் என்னை மறந்து போனது. எனது முகத்தை தேடியபடி நான் வெற்று வெளியில் அலைகிறேன். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பின்றி சலனமற்று கிடந்தது. எனது முகத்தை நான் மறந்துவிட்டாலும் அதை இப்பொழுதாவது நான் தேடியாக வேண்டும் என்ற செய்திகளுடன் கருத்தை பதிவு செய்கின்றார் சுகந்தி சுப்பிரமணியன். அதை தொடர்ந்து
இரட்சண்ய யாத்திரிகம் என்ற தலைப்பில் எச்.ஏ. கிருட்டிணனார் எழுதிய பகுதியை பார்க்கலாம். இப்பகுதியில் 199வது பக்கத்தில் இருக்கின்ற அந்த நூல்வெளியை பார்க்கலாம். இதில் ஜான் பன்னியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம் ப்ரோக்ரஸ் ஆங்கில நூலின் தழுவலாக இரட்சண்ய யாத்திரிகம் படிக்கப்பட்டது. இது 3766 பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியம். இது ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், இரட்சண்ய பருவம் ஆகிய 5 பருவங்களை கொண்டது. இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரட்சண்ய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டிணனார். பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன. எச்.ஏ. கிருட்டிணனார் போற்றி, திரு அகவல், இரட்சண்ய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இவரை கிறித்துவ கம்பர் என்று போற்றுவர். இந்த இரட்சண்ய யாத்திரிகம் பகுதியிலே நுழையும் முன் நிறைய அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என மனிதத்தின் இயல்புகள் இம்மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை. இக்கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் வதைப்பலப்பட்டும் வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமான். இந்த இயேசு பெருமானுடைய இந்த கதையை சில பாடலின் மூலமாக அவருக்கு அந்த பொல்லாத யூதர்கள் எல்லாம் அளித்த தீமைகள், கொடுமைகள் என்ன, இதை இயேசு பெருமான், இறை தூதராக இருக்கின்ற இயேசு பெருமான் எப்படி தாங்கிக் கொண்டார், ரட்சித்தல் என்று சொல்கின்ற பொழுது அவர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த நூல் குறிப்பை தொடர்ந்து ஆசிரியர் குறிப்பு புத்தகத்தில் இடம்பெறவில்லை, இருந்தாலும் அதை பற்றிய சில செய்திகள். இரட்சண்ய யாத்திரிக நூலாசிரியர் எச்.ஏ. கிருட்டிணனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு என்னும் ஊரில் 1827ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தந்தை சங்கரநாராயணர் பெரும் புலவராக விளங்கினார். அன்னையார் பெயர் தெய்வநாயகி அம்மாள். இவர்கள் ரெட்டியார்பட்டியில் வாழ்ந்தவர்கள். கிருட்டிணனார் தந்தையிடம் தமிழ் இலக்கியங்களையும், மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களையும், பிலவன சோதியரிடம் வடமொழி புலமையும் கற்றார். சாயர்புரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இரட்சண்ய சமய நிர்ணயம், இரட்சண்ய மனோகரம், இரட்சண்ய குறள் என்னும் நூல்களையும் இயற்றினார். கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பெற்ற பெரும் கவிஞர் 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் இயற்கை எழுதினார். இதில் இயேசு பெருமானுடைய இறைமகனுடைய எளிய நிலை எப்படி இருந்தது, இயேசு பெருமானின் அந்த எளிய நிலை எப்படி இருந்தது,
பாசமென உன்னலிர் பிணித்தமை புகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசமெனும் வல்லியதை நீக்க வசமின்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையென ஓர்பின். இந்த இறைமகனுடைய இளையநிலை பார்க்கின்ற பொழுது இங்கே பாசமென உன்னலிர் பிணித்தமை புதைத்த உன்னலிர் என்றவங்க எண்ணாதீர்கள் சொல்லுங்க. பிணித்தமையினால் கட்டியமை, நீச என்றால் இதனுடைய இழிந்த, நேசம் என்றால் அதனுடைய அன்பு, வல்லியது என்ற சொல்லும்போது உறுதியை, ஓர்மின் என்றால் ஆராய்ந்து பாருங்கள். யார்? ஈசன் மகன்னா இறைமகன். இதில் இறைமகன் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது அதான் பாசமெனும் முன்னலில் பிணித்தமை புகைத்த. பிறர் கயிற்றால் கட்டும்போது அதற்கு உடன்பட்டு நின்றார். அந்த செயலானது இயல்பாக மனிதர்களிடம் காணப்படுகிற சாதாரண அன்பு செயல் என்று கருத வேண்டியதில்லை. அது மனிதர்களிடம் காணப்படுகின்ற சாதாரண செயல் என்று நாம் கருத வேண்டியது இல்லை. தம் மீது பகை கொண்டு தனக்கு இழிவான செயல்களை செய்த இம்மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இரக்கப்படுகிற தன்மையே காரணம். இந்த அன்பு என்னும் உறுதியான கட்டிலிலிருந்து விடுபட முடியாமல் தான் எந்த உதவியும் பெற இயலாத ஓர் ஏழை போல அமைதியுடன் நின்றார். இதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஈசன் மகன் நின்றதன் ஓர் ஏழை என ஓர்மின். நீங்கள் எல்லாம் இதை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி பிறர் எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் கூட அதை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தன்மை உடையவராக அவர் இருந்தார். அதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று இப்பகுதியில் இறைமகளினுடைய எளிய நிலையை ஆசிரியர் இங்கே கூறியிருக்கின்றார். இந்த பகுதியோடு நாம் நிறைவு செய்கின்றோம். இதைத் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். அதற்கு முன் 7வது இயலில் இருக்கின்ற பகுதிகளை பாருங்கள். அதே போல் உங்களுக்கு தேர்வுக்கு வேண்டிய பகுதிகளாக இருக்கின்ற பகுதிகளை நீங்கள் படிக்க வேண்டும். அதில் இருக்கின்ற மனப்பாட பகுதி இயல் 1லிருந்து 6 வரை இருக்கின்ற மனப்பாட பகுதியெல்லாம் படித்து எழுதி காட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.